ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஹெல்த்தியான காஃபி பவுடர் செய்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கொண்டக்கடலை, அதாவது இந்த கபுலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொண்டக்கடலை. இது தமிழில் நம்ம மூக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பெரிய மூக்கடலை, அந்த மாதிரி வெள்ளை மூக்கடலை, அந்த மாதிரி கருப்பு வந்து சின்ன சைஸ் போலவே இன்னொரு வெள்ளையும் இருக்குது. ஆனால் இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கிற நமக்கு இந்த கொண்டக்கடலை பெருசு பெருசாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வெயிலில் ஃபஸ்ட்டு காய வச்சுக்கணும். நல்லா காஞ்ச அப்புறமா இந்த மாதிரி அடுப்பு மேலே நல்லா ஒரு கனமான கடாய் வச்சு அதில் போட்டு வறுத்துக்கணும். இந்த காஃபி பவுடர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து கடையிலேருந்து காஃபி வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக நிறைய வித பிரச்சனைகள் வரும், சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இந்த மாதிரி காஃபி பவுடர் வீட்டிலையே செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் அப்படியே வந்து 100% உங்களுக்கு கிடைக்கும். அதோடு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு காஃபியாகவும் நமக்கு இருக்கும். இதுவே வந்து நிறைய இடத்துல டாக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, காஃபி குடிக்காதீங்க, காஃபி குடித்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், தூக்கம் வராது, ஒரு சில பிரச்சனைகள் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது காஃபினால். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. மிதமான சூடில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் இருந்து வரணும். இந்த மாதிரி வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஃபுல்லாக சில்லுன்னு ஆகணும். இப்படி கையில் எடுத்திங்கன்னா சுத்தமாக வந்து சூடே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை நல்லா டைட்டாக வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா மூடிடுங்க டைட்டாக, இல்லைனா என்னென்னா கடகடன்னு சவுண்டு வரும். அதனால் நல்லா டைட்டாக மூடி அதுக்கப்புறம் அரைச்சி பாருங்கள். இந்த மாதிரி பவுடர் ரெடி. இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எப்போவும் நார்மலாக எப்படி காஃபி பண்ணுவோமோ அதே போல் தான் நீங்கள் எப்படி வீட்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி பிளாக் காஃபி குடிக்கிறதுக்காக இப்படி டேரெக்டாக ஃபஸ்ட் சக்கரை, காஃபி தூள் எல்லாத்தையும் போட்டு சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கிறத ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே போல் யூஸ் பண்ணலாம். இப்போ காஃபி பவுடர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு, இது வந்து சின்ன சைஸு கிளாஸுனால நான் கொஞ்சமாக எடுத்து இதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போல்லாம் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிலில் கொஞ்சம் பாலும் காஃபி பவுடரும் சேர்த்து அதுக்கப்புறம் சுடுதண்ணியை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கரண்டியில் எப்படி நம்ம வந்து ஒரு பாட்டிலில் நல்லா குலுக்கிட்டு அந்த நுர வர மாதிரி சேர்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியும் காஃபி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நுரையாக வந்த அப்புறமா நல்லா ஏற்கனவே காய்ச்சி இந்த மாதிரி நல்லா சுட வச்சுருந்த பாலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நமக்கு காஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதிகமான ஸ்ட்ராங் உங்களுக்கு பிடிக்குன்னா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம். இதை வந்து பால் பவுடரில் செய்யணுன்னா பால் பவுடரும் நீங்கள் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி டேரெக்டாக வெறும் காஃபி பவுடர் சர்க்கரையை மட்டும் சேர்த்து டேரெக்டாக பால் ஊற்றியும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த நுரை வந்து ஜஸ்ட் லைட்டாக வரும், அதனால் மட்டும்தான். மற்றபடி நம்ம நார்மலாக இப்படி பண்ணுற மாதிரி கூட செய்யலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து காஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குமே இந்த காஃபியை கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் போல் நல்லா வேலை செய்யும். மோஸ்ட்லி வந்து நம்ம கடையில் காஃபி பவுடர் வாங்கினோம்னா ஒரு 10 ரூபா பேக்கெட் வாங்கினாலே கிட்டத்தட்ட ஒரு நிறைய வந்து வீட்டில் 4-5 பேர் காஃபி குடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் போயிடும். ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க. இப்போ கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு ரேட் இருக்குது. ஒடிஷாவில் வந்து 80 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க 1 கிலோ. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லியும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டால் எவ்வளோ பேர் எங்கேருந்துலாம் பார்க்குறீங்க நம்ம வீடியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தோஷம். இப்போ ஒடிஷாவில் வந்து 80 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க 1 கிலோ. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது இல்லை ஒரு 1/4 கிலோ வாங்குறேன்னா 20 ரூபாய்க்கு வாங்கினா கூட இந்த அளவுக்கு மேலேயே வரும். நான் வந்து மொத்தமாக செய்யலை, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மீதியை வச்சுருக்கேன். நமக்கு நிறைய காஃபி பவுடர் வந்து கிடச்சிரும் ஒரேடியாக. நீங்கள் இதை நல்லா வந்து ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் எப்படி நார்மலாக காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் தான் யூஸ் பண்ணணும். அதோட இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃப்ளேவருக்கு நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதையும் போல் கண்டினியூவாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஒரு வேளை உங்களுக்கு காஃபியோட அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மிக்சிங் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா காஃபி பவுடர் வாங்கி இதில் கொட்டி நல்லா கலந்து அதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்துடும். ஜஸ்ட்டு நமக்கு இப்போ ஒரு 10 ரூபா பவுடரில் இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த மிக்சிங்கில் சேர்த்தோம்னா அது அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ், இந்த டேஸ்ட் வந்து சுத்தமாக தெரியாது. ஆனால் ஜஸ்ட்டு நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் மட்டும் வந்துடும்.
அதோட கூடவே நம்ம குழந்தைங்களும் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க காஃபி குடிக்கும் போதும் சரி டீ குடிக்கும் போதும் சரி குழந்தைங்க வந்து உட்காந்துருவாங்க வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கும் ஹெல்த் மிக்ஸ் போடணும்னு தெரியாமல் அவங்க வந்து குடிச்சிருவாங்க. உங்கள் வீட்டில் எப்படி குழந்தைங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் காஃபி டீ குடிக்கும்போது பசங்க கண்டிப்பாக வந்து உட்காருவாங்க. ஒரு சில டைமில் தான், மோஸ்ட்லி நிறைய டைம்லாம் குடிக்க மாட்டாங்க. எப்போயாச்சும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு ஹெல்தியான டீ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து டீ குடித்தா ஜீரணம் ஆகாது, நல்ல பசி எடுக்காது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து தோலை சீவி நல்லா நசுக்கிட்டு ஒரு 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு வந்து யாரும் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டாங்க டீயில். இன்றைக்கி நம்ம மிளகு சேர்த்து செய்ய போகிறோம். என்ன சேர்ப்பாங்கன்னா இந்த மசாலா டீ தூள் வந்து வாங்கி இந்த இலையெல்லாம் சேர்த்த மாதிரி இருக்கும். அதை தான் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டீ இப்போ நார்மலாக தினமும் டீ குடிக்கிற மாதிரி குடிங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல பசி எடுக்கும். உங்களுக்கு ஓகே தினமும் செஞ்சால் பரவாயில்லன்னா நீங்கள் தினமும் செஞ்சு குடிக்கலாம். ஆனால் ஒரு சில டைமில் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து டீ குடித்தா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே இந்த மாதிரி டீ குடிச்சிங்கன்னா வராது. இப்போ தினமும் இது குடிக்கணுன்னா ஒரு சிலருக்கு வந்து ஓகே, ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். அதோடு வந்து ஒருத்தவங்க வேலையிலையோ இல்லை வெளியிலையோ இருக்கும்போது கடையில் வாங்கி டீ குடிக்கிறது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பழக்கமாக இருக்கும். ஒர்க்கிங் பண்ணுறவங்களாம் நிறைய மோஸ்ட்லி கடையில் வாங்கி குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி குடிக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். காலையில் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு 2 துண்டு இஞ்சி நசுக்கி ஒரு 3 ஏலக்காய் கொஞ்சம் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு கொதிச்ச அப்புறமா இதில் பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி டீ போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை 2 டைம் குடிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு இஞ்சி வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா மிளகுலாம் சேர்த்திங்கன்னா 2 டைமுக்கு வந்து காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை நீங்கள் குடிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மிளகு பவுடர் அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த டீயோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்ச அப்புறம் டீ தூள் வந்து முக்கால்வாசி நமக்கு அந்த ஃப்ளேவர்லாம் வந்த அப்புறமா நம்ம பால் சேர்த்து சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்த அப்புறமா இதை நீங்கள் ஒரு கரண்டி, இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, மோஸ்ட்லி வந்து குழிக்கரண்டியை வச்சு ஒடிசாவில் வந்து டீ போடும்போது கண்டிப்பாக குழிக்கரண்டியை வச்சு அதில் ஆற்றி போடுவாங்க. நீங்களும் வந்து நல்ல நுர பொங்கி வரணும்னா அந்த குழிக்கரண்டியை வச்சு ஜஸ்ட்டு நடுவில் ஒரு தடவை 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து நமக்கு நுரைச்சி பொங்கி வர மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டீ வந்து முடித்து இறக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை போட்டு இறக்குனா அந்த மாதிரி நுரையாக வரும்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி செய்கிறதில்ல, மோஸ்ட்லி இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு இந்த 2 வீடியோவில் எது பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், டீ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வடிகட்டி குடிக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.